வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆளுநர் மாளிகையில் ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுடைய அம்மாவை கௌரவம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தைங்க அதுக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு உடனே கண்டுபிடிக்க முடியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் அவங்க எதிர்கொள்கிற எல்லா சவால்களையும் தாண்டி அந்த குழந்தைங்களை வளர்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கும் எதிர்காலத்தை கிரியேட் பண்ணுங்கிறது ஒரு குழந்தைக்கும் எதிர்காலம் இருக்குங்கிறத எல்லா அம்மா அப்பாவோட இயற்கை தானே. அந்த குழந்தைக்கான எதிர்காலம் வேணும்னு அவங்க நினைக்கிற தவறு இல்லை. அதுகிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கான டேலண்ட்ல அவங்க அதை என்கரேஜ் பண்ணணும். மிகப்பெரிய சாதனை அவங்க பண்ற விஷயம். எல்லா சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஒட்டுமொத்த மீடியா நண்பர்கள் சார்பாக சொல்லிக்கிறேன், உங்கள் பாதம் தொட்டு வணங்க நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளோ அற்புதமான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா நல்லா இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே பெற்றோர்கள் முடியல, சலிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு தெய்வ குழந்தைங்களை நீங்கள்லாம் எடுத்து வளர்த்து அதுங்களை ஒரு ஓவியத்தில் பெரிய ஆளாக்கி அவங்கள ஒரு பாடலில் பெரிய ஆளாக்கி ஒரு செஃப் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்வில் என்ன அழைத்த ஆளுநர் மாளிகைக்கு என்னுடைய நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நண்பா. நான் உங்களை எல்லாமே மேடம் கவனிச்சிட்டு இருந்தேன், கீழே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்குமே எமோஷனலாக இருந்தது இல்லையா? எவ்வளோ அருமையாக அந்த பையன் கார்த்திக் பண்ணா, இந்த பையன் எவ்வளோ அருமையாக, ஒரு பசங்களை எவ்வளோ அருமையாக பாடுறாங்க. அந்த பசில் பண்ணுற விஷயம் அந்த வீடியோ காமிச்சாங்க. ஒரு 500-1000 பசில் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணுறதுலாம் எவ்வளோ சாதாரண விஷயமா நமக்கு என்ன வியப்பாக இருந்தது. வியப்பு மட்டும்தான். ஆமாம். ஆனால் இப்போ ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். உங்களை மாதிரி மனிதர் நான் போகிற மேடையெல்லாம் சொல்ல முடியும். உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் போய் எடுத்து அதை செய்தியாக போடணும், அது ஒரு நியூஸாக கவர் பண்ணணும். என்னோட வேண்டுகோள் அதுதான். நிச்சயமாக அது அந்த பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிற கௌரவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னையர் தினங்களால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் புத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம், புத்தரை தேடி போனாராம். அவர் போகிற இடப்ப இப்போ தான் புத்தர் போனாருன்னாங்களாம். உடனே அடுத்த ஊருக்கு ஒன்றாராம், அடுத்த ஊருக்கு ஒன்றா இப்போ தான் புத்தர் போனாருனாங்களாம். இப்படியே பல ஊர் போய் டயர்டாகிட்டாராம். அப்படியே சோர்வாக வெளியில் வந்துட்டு இருந்தாராம். வந்துட்டு இருந்தப்ப ஒரு பெரியவர் பார்த்து கேட்டாரா, ஏன்பா இவ்வளோ சோர்வாக போகிறேன்னு. இல்லை புத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், புத்தர் நான் போகிற ஊர்லாம் அடுத்த ஊர் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த அவர் சொன்னாராம், யார் புத்தர்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் கேள்விதான் பட்டிருக்கேன், எனக்கு யாருன்னு தெரியலன்னு. எந்த மனிதர் வலதுகால் செருப்பை இடதுலையும் இடதுகால் செருப்பை வலது பக்கமும் போட்டிருக்காங்களோ அவர் தான் புத்தர்னோன்னா இவர் தேடி களைச்சு மறுபடியும் வீட்டுக்கே போனாராம். பையனை காணோங்கிற பதபதப்பில் அம்மா உள்ளே இருந்திருக்காங்க. கதவை தட்டோன்னே கதவை திறந்தோன்னே வாடா செல்லம் அப்படின்னு கட்டி பிடிச்சாங்களாம். அவங்க கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட காலை பார்த்தாங்களாம். கொல்லப்பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மா பதட்டத்தில் இடதுகால் செருப்பை வலது பக்கமும் வலதுகால் செருப்பை இடது பக்கமும் போட்டு வந்தாங்களாம். இந்த உலகத்தில் குடும்பத்தை அரவணைக்கிற ஒவ்வொரு தாயும் புத்தருக்கு இணையானவர்கள். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.